அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த மகர ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 10வது வீடாக இருக்கு. இந்த மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கும் தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10வது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து சுக்கிரன். அவர் இந்த டிசம்பர் 20ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 12வது இடத்துல தனுசு ராசியில் இருக்க போகிறார். ஸோ இந்த காலகட்டம் 24 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறது தான் இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம். ஸோ 12ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்றது எதெல்லாம் குறிக்குது? வெளிநாட்டில் வேலை, அது மாதிரியான விஷயங்கள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் 12ஆம் இடம் குறிக்கும். அது மாதிரி ஹாஸ்பிட்டல், உங்களுக்கு வரக்கூடிய லாஸ், விரயங்கள், அது மாதிரி வந்து இதான் மோக்ஷ வீடுன்னு பேர். அதனால் 12ஆம் இடம் வந்து மோட்ச வீடு, அதையும் குறிக்கும். அது மாதிரி தூக்கத்தை வந்து குறிக்கக்கூடிய இடமா 12ஆம் இடம் இருக்குது. உங்களுடைய இமேஜினேஷன், நீங்கள் கற்பனை திறன் இருக்கு இல்லையா, அதையும் வந்து 12ஆம் இடம் குறிக்கும். செலவினங்கள் இருக்கு இல்லையா, விரயம் மட்டும் கிடையாது, உங்களுடைய செலவு அதையும் வந்து 12ஆம் இடம் கிடைக்கும். உங்களுடைய முதலீடு அதையும் குறிக்கும். நீங்கள் வந்து ஏதானும் சேரிட்டின்னா என்ன சொல்கிறது, நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம் இல்லையா, மற்றவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறது, அதையும் வந்து இந்த 12ஆம் இடம் குறிக்கிறது. தனிமையாக இருக்கிறது, ஜெயிலுக்கு போகிறது, இதையும் இந்த 12ஆம் இடம் குறிக்கிறது. 12 ஸ்தானம்ன்றதில்ல, இந்த மாதிரி பல விஷயங்களை 12ஆம் இடம் நமக்கு காமிக்கிறது. அப்படிப்பட்ட இடத்துல சுக்கிரன் வர்றதுனால உங்களுடைய 5வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வர்றதுனால எந்த விதமான பலன்கள் நடக்க போகுதுன்னு அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து ஓவராலாக இந்த 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சுக்கிரனால என்ன பலன்னா, வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம், ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கலாம், உங்களை வந்து இன்னர் ஹீலிங் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறது, நம்ம வந்து மனசில் இருக்கக்கூடிய வடுக்கள், கவலைகள் அதெல்லாம் வந்து மறையலாம். நீங்கள் வந்து ஆர்ட் சம்மந்தமாகவோ, மியூசிக் சம்மந்தமாகவோ, இல்லை நாடகம், கலை, நடிப்பு, யூடியூப்பு, மீடியா இதில் இருக்கலாம். இல்லை வந்து நீங்கள் பாடுறவராக இருக்கலாம், இல்லை மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அது வாசிக்கிறவங்களா இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் வந்து மெடிடேஷன், யோகா பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் வந்து உங்களுடைய தொழில்களில் நல்ல இன்ட்ரெஸ்ட், நல்ல சூப்பரான இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த காலகட்டத்தில் காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து நிறையா ட்ராவல் சம்மந்தமாக வெளில டூர் போகிறது, அது மாதிரி வந்து ஆடம்பரமான செலவினங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. டூர் போகிறது, அது மாதிரி இல்லாட்டினா வந்து தீர்த்த யாத்திரை 4 கோயிலுக்கு சேர்த்து போயிட்டு வர்றது, இந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் அப்படின்றது எப்படி இருந்தாலும் ட்ராவல் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், இல்லாட்டினா லக்ஸரியாக நீங்கள் போகிறதுக்கு டூர் போய் அங்கே அது மாதிரி டூர் போகிற இடத்துல நீங்கள் எப்படி தான் செலவு பண்ணி தரலாம், லக்ஸரியான செலவுகள் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அது மாதிரி வந்து நீங்கள் ஏதானும் க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருந்தீங்கன்னா உங்களுடைய இமேஜினேஷன் சூப்பராக இருக்கும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா 12ஆம் இடம் இமேஜினேஷனையும் குறிக்கிறது, கனவுகளையும் குறிக்கிறது, இது மாதிரி 12ஆம் இதெல்லாம் குறிக்கிறது. நீங்கள் வந்து என்ன கவனிக்க வேண்டிய விஷயம், இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் நம்ம சொன்னோம். இப்போ வந்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தேவையில்லாத செலவினங்களை குறைச்சிக்கணும். அது மாதிரி வந்து தூக்கத்தில் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, தூக்கம் கெடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் வந்து தூக்கத்துக்கு முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்கணும். உங்களுடைய ரகசியங்கள் வெளியில் வந்துருமோ அப்படின்னு சொல்லி ஒரு கவலை இருக்கும். உங்களுடைய ரகசியங்கள்லாம் வெளியில் வந்துட்டா என்ன பண்ணுறது, அது பாதிப்பாக வந்துருமோ அப்படின்ற ஒரு கவலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் வந்து நீங்கள் என்ன கொஞ்சம் லோன்லினஸ்ஸாக இருக்கிறது, லோன்லியாக ஃபீல் பண்ணுறது, நமக்கு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த 24 நாட்களில் உங்களுக்கு வெளிநாடு தொடர்பான வேலை வந்து கிடைக்கிறதுக்கோ, இல்லை வெளிநாடு சம்மந்தமான கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலைகளில் வந்து நல்ல ப்ராக்ரஸ் ஏற்படுறதுக்கோ, இல்லை நீங்கள் வந்து இருக்கிற இடத்த விட்டு வேலை சம்மந்தமாக தூர இடங்களுக்கு நீங்கள் போகிறதுக்கோ, ஆன்லைன் ஜாப்ஸ் அவங்க பண்ணுறவங்க, க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்க, இல்லை வீட்டை விட்டுட்டு தூரத்தில் வேலை பார்க்குறேன், இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து ஹெச்ஆராக இருக்கீங்க, இல்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க,
இல்லை வந்து ஹீலிங், சிகிச்சை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க, ஸ்பிரிச்சுவல் அது மாதிரி ஆன்மீகம் தொடர்பான இடங்கள்ல இருக்கீங்க, அது மாதிரி வந்து மெடிடேஷன், தியானம், யோகா இந்த மாதிரியான இதில் இருக்கீங்க, உங்கள் எல்லாம் இந்த மாதிரியான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலமாக இருக்கும். அதாவது என்னென்னா மீடியா, ஆர்ட்டு, கிரியேஷன்ஸு, நீங்கள் வந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவம் சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கிறவங்க, ஹெச்ஆராக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஐடியில் இருந்து ஹெச்ஆராக இருக்கிறவங்க, அது மாதிரி வந்து நீங்கள் ஆன்மீக குருவாக இருந்தீங்கன்னா, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட இடத்துல இருந்தீங்கன்னா அது மாதிரி இருக்குன்னா, யோகா, தியானம் இந்த மாதிரி தொழில்கள் பண்ணுறவங்க, இல்லை இந்த மாதிரி வேலைகளில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த காலகட்டம் முன்னேற்றமான காலகட்டமாக இருக்கும். நீங்கள் வந்து மறைமுக வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து நீங்கள் அதாவது அடிஷ்னல் ஒர்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி வந்து பேசிவ் இன்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இன்னொரு இன்கம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இந்த காலகட்டத்தில், அதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. உங்களுடைய மேலே உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க, சீனியராக இருக்கிறவங்க, உங்களுக்கு அவங்களுடைய சப்போர்ட்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து வேலையில் இருக்கிறவங்களுக்கு. வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஃபாரின் கிளைண்ட்ஸ், வெளிநாட்டுலேருந்து உங்களுக்கு கஸ்டமரோ கிளைண்ட்ஸோ இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த புதுசாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸில் வந்து டெவலப்மெண்ட் கிடைக்கிறதுக்கு, இல்லை டெவலப்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சில பார்ட்னரோட இருந்தீங்கன்னா ஒரு சில சீக்ரெட்னால உங்களுக்கு நல்ல ஒரு சில ரகசியங்கள் தெரிஞ்சதுனால உங்களுக்கு அது வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கிறதுக்கான காலகட்டங்கள் இந்த டயத்தில் இருக்குது. நீங்கள் என்ன கவனிச்சுக்கணும்னா, தேவையில்லாத பயத்தை அவாய்ட் பண்ணணும். நான் முன்னாலே சொன்னேன்ல, நம்மளுடைய ரகசியம் தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி தேவையில்லாத பயங்கள் இருக்கும், அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஆஃபீஸ்லேருந்து ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஆஃபீஸில் வந்து எப்படி அவரை பற்றி இவங்க பேசுவாங்க, இவங்க பற்றி பேசுவாங்க, அந்த மாதிரி இடங்கள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் நவுந்துருங்க. அதில் வந்து கலந்துக்காதீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கே பின்னால் ஆப்பாக மாறிடும். உங்களுக்கு பின்னால் வந்து உங்களுக்கே ஒரு பிரச்சனையாக மாறிடும். ஆனால் அந்த மாதிரி இடங்கள்ல ஏன்னா தெரியாதனமே எதனா பேசிட்டோம்னா பிரச்சனை வந்துடும். ஸோ அதனால் அதுலேருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்லேருந்து அவாய்ட் பண்ணுங்கள். பணத்தை பொறுத்தவரை வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கோ, வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் வருமானம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இன்சூரன்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இன்சூரன்ஸால் மெச்சூரிட்டி ஆக வேண்டியதாக மெச்சூரிட்டி ஆகி கிடைக்கும். இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கிளைம் கிடைக்கும். அப்புறம் இன்சூரன்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஏற்கனவே லாஸ் ஆகிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரெக்கவர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு முன்ன ஷேரில் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஏற்கனவே இந்த லாஸஸை இப்போ ரெக்கவர் பண்ணலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய பாசிட்டிவ். உங்களுக்கு வந்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னா, அதிகமான செலவினங்கள் நீங்கள் எதிர்பாராத லெவலில் அதிகம். ஏன்னா 12ஆம் இடம்ன்றது விரயஸ்தானம், தேவையில்லாத செலவினங்கள்லாம் வரும். ஸோ அதிகமான செலவினங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு செலவு பண்ணுறதுக்கு முன்னால் தேவைதானா, இதை நம்ம இப்போ பண்ணித்தான் ஆகணுமா, இல்லை கொஞ்ச நாள் கழித்து பண்ணிக்கலாமா, இந்த அளவு பண்ணணுமா, இல்லை இன்னும் கம்மி பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் பண்ணணும். தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் ஏற்படும். அது மாதிரி லக்ஸுரியஸாக இருக்கிறதுனால அதிகமாக செலவு பண்ண வேண்டி வரும். இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், சைக்கிளில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், காரில் போகலாம், ப்ரீமியம் கார்லேயும் போகலாம் இல்லையா. ப்ரீமியம் காரில் போகிறதுக்கு ஆசையும் அதுக்கான செலவினங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஆசை வரும். ட்ராவல் அது மூலமாக அவங்க எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம திரும்ப இதே தான் நம்ம சொல்லணும். அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த காலகட்டத்தில் பண்ண வேணாம். ஏன்னா விரைய காலமாக நடக்கிறது. அந்த பெரிய விஷயமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். குடும்பத்தை பொறுத்தளவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் வெளிப்படையாக பேசலாம், பேசாமல் இருக்கலாம். அதனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, உங்களுக்கு மகர ராசிக்கு 2-8 வந்து ராகு இது இருக்குது. நீங்கள் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். 3ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்காரு. அதனால் தெரியும், இனம் புரியாத குழப்பம் வந்து மனசில் இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக வந்து
வீட்டில் வந்து நல்ல இதெல்லாம் பண்ணிங்கன்னா வீட்டில் அமைதியான சூழ்நிலை நிலவும். வீட்டில் வந்து நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக சம்பந்தமான உணர்வுகளை வந்து அதிகப்படுத்துங்க. இதெல்லாம் வந்து மனசு சந்தோஷம் தரது மட்டும் இல்லை, நிம்மதியை கொடுக்கும். குடும்பத்தில் வந்து எல்லாருக்கும் ஒரு பாண்டிங் கொடுக்கும். மனசில் வந்து நிம்மதியாக இருக்கும். குடும்பத்தில் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பண்ணீங்க. உங்கள் வீட்டில் வந்து முதியவங்க யாரும் பெரியவங்க யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், அவங்களுடைய உடல்நிலை கோளாறுகள், அது சம்மந்த மருத்துவ செலவினங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறது நல்லது. மைண்டு டீடாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீப் இஷ்யூஸ் வரும். 12 மடங்கு தூக்க குறைபாடுகள் வரும். ஆனால் தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்போ தான் வந்து உங்களுக்கு மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த காலகட்டத்தில் ஏன்னா தூக்கத்தில் இஷ்யூஸ் வரும். அதனால் நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். யோகா, பிராணாயாமா, தியானம், இந்த மாதிரி நீங்கள் எது வேணால் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நன்மைகளை தரும். சரி, இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை ஒரு ஓவராலாக பார்த்தோம்னா, வெளிநாட்டு பயணம் இல்லாட்டினா ஃபாரின்லேருந்து இருக்கக்கூடிய கம்பெனிஸ்னால உங்களுக்கு நல்ல உயர்வுகள் இதெல்லாம் இருக்கும். ஃபினான்ஷியல் வந்து கெயின் கிடைக்கும். நீங்கள் எதிர்பாராத விஷயத்தில் ஃபினான்ஷியல் கெயின் கிடைக்கும். நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் அது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா சீக்ரெட் வருமானங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி பேசிவ் இன்கம் சொல்லுவோம், அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு கெயின் கிடைக்கும். ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக உணர்வுகள் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இனிமேல் இப்படி பண்ணணும், இனிமேல் இப்படி தான் கும்பிடணும், இதை வச்சுக்கலாம், இதை பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். ஒரு புதுசான ஐடியாஸ் தோணும். 12ஆம் இடத்துல சிந்தனைகள், இமேஜினேஷனுக்கு அந்த இடம் தான். அதில் புதுசாக ஒரு ஐடியாஸ் தோணும். அதனால் வந்து நீங்கள் யாராக்கானும் வந்து தானம் கொடுக்கறது, தர்மம் செய்கிறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம். கோயில் சம்பந்தமான விஷயங்கள், டொனேஷன் கொடுக்கறது, இந்த மாதிரி செலவினங்கள் ஏற்படலாம். லக்ஸுரியஸாக இருக்கிறதுக்கு ஆசை வரும். லக்ஸுரியஸ் செலவினங்கள், ட்ராவல், அது மாதிரி விஷயங்கள் லக்ஸுரி செலவினங்களும் ஏற்படலாம். ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் லக்ஸுரியாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்து ஒவ்வொரு செலவு பண்ணுறதுக்கு முன்னால் தேவைதானான்னு கேட்டுட்டு பண்ணிங்கனாலே ஜென்ரலாக இந்த காலகட்டம் நல்லாவே இருக்கும். வேறு மற்றபடி பெரிய லெவலில் பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். பொதுவாக வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஒவ்வொரு வாரமும் டிசம்பர் 20லேருந்து 27 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த முதல் வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு. அதில் ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. மறைமுக உதவிகள் வந்து கிடைக்கும். சீக்ரெட்டாக உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். அது மாதிரி கொஞ்சம் வந்து ராத்திரி தூக்கத்தில் ஏதாவது சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கலாம். சின்ன செலவினங்களும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். டிசம்பர் 20ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும். அதுக்கடுத்து டிசம்பர் 28ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய 2வது வாரத்தில் நீங்கள் வந்து வெளிநாட்டில் புது தொடர்புகள் ஏற்படலாம். இல்லை வெளிநாட்டுக்கு நீங்கள் வந்து அது மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம். இல்லை வெளிநாட்டு கம்பெனிஸில் நீங்கள் வேலை பார்க்கலாம். இல்லை புது அசைன்மெண்ட் வெளிநாட்டிலேருந்து வரலாம். இந்த மாதிரி வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு லாபமாக இருக்கும். நீங்கள் அதே மாதிரி வந்து ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள், கோயிலுக்கு போகிறது, அந்த மாதிரி வந்து ஆன்மீக சம்பந்தமான முன்னேற்பாடுகள் இந்த டயத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யம் அதிகரிக்கும். நீங்கள் வந்து ஒர்க் ப்ரெஷர்லேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. அதனால் நீங்கள் வந்து எங்கேயானு போகலாம் அப்படின்னு சொல்லி லக்ஸுரியஸாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. டிசம்பர் 28ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 4ஆம் தேதி வரைக்கும். ஜனவரி 4ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கடைசி வாரத்தில் பார்த்தோன்னா பொதுவாக வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய மறைமுக வாய்ப்புகள், திடீர் நீங்கள் எதிர்பாராம மறைமுக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஃபினான்ஸில் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். இல்லாட்டினா வந்து அதீதமான செலவினங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது. நீங்கள் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். இல்லாட்டினா தூக்கம் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். நீங்கள் அதனால் கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம். தியானம், யோகாலாம் பண்ணிங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதில் நமக்கு விடுதலைகள் கிடைக்கும். பொதுவாக வந்து இந்த சுக்கிரனாலே வந்து ஒரு வெள்ளிக்கிழமை, என்ன வெள்ளினாலே சுக்கிரன் அர்த்தம். வெள்ளிக்கிழமை அவருக்கு மிக உகந்த நாள்ன்றதுனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 2 குத்து விளக்கு 5 முகமும் ஏற்றி ஒரு லட்சுமி படத்தை வச்சு ஒரு தாமரை பூ வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 10 அர்ச்சனை
இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு கேசரி சக்கரை பொங்கல் போடலாம், இல்லைன்னா கல்கண்டு திராட்சை வச்சுக்கலாம், வச்சு ஒரு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அர்ச்சனை இதெல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டு விட்டுட்டு அதுக்கு அடுத்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து உங்களுக்கு என்ன வேண்டுதலோ என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். சுவாமியை சுக்கிரன் உங்களுக்கு செஞ்சுட்டா மாதிரியும் கடவுள் உங்களுக்கு அதை அருள்ட்டா மாதிரியும் உங்களுக்கு கிடைச்சிட்டா மாதிரியும் கற்பனை பண்ணி பாருங்கள். வீடு கட்டணும்னா ஒரு வீடு கட்டிட்டா மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். கார் வாங்கணும்னு நினச்சின்னா காரில் போகிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் எங்கேயாச்சும் நீங்கள் போகணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போகிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். இது ஒரு 10 நிமிஷம் அது மாதிரி சுக்கிரனை வேண்டிட்டு நீங்கள் அந்த டயத்தில் பண்ணிங்கனாலே அந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறதை நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஓம் சம் சுக்ராய நமகன்னு சொல்லி டெய்லி ஒரு 16 முறை நீங்கள் சொன்னீங்கனாலே சுக்கிரனால உங்களுக்கு அதீதமான நன்மைகள் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய எண்ணங்கள் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.